தமிழ் பயிற்சி மையம் பார்வையாளர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று இந்த பதிவின் கீழ் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இதழியல். அவற்றுள் இந்திய இதழியல் வரலாறு அப்படிங்கிற பகுதியில் கல்கத்தாவிலிருந்து வெளிவந்த இதழ்கள், சென்னையிலிருந்து வெளிவந்த இதழ்கள், பம்பாயிலிருந்து வெளிவந்த இதழ்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதிவின் கீழே பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கடந்த வகுப்பில் பார்த்த பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதழ்களை பற்றிய பாரதிதாசனினுடைய பாடல் என்னென்ன, முதல்ல செய்திகள் யார் தொகுத்திருக்கா, எந்த நாட்டிலேருந்து செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கு, யாருடைய காலகட்டத்தில் நாடு முழுவதும் அலைந்து செய்திகளை சேகரிச்சிருக்கிறாங்க, அச்சுக்கலையில் முதன்மை வகித்த நாடு எது, அதுக்கப்புறம் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உலகத்தினுடைய முதல் செய்தித்தாள் எந்த இடத்துலேருந்து வெளியானது, அந்த செய்தித்தாளினுடைய பெயர் என்ன, இது எல்லாமே கடந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்கத்தாவிலேருந்து வெளியான இதழ்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக வில்லியம் போலட்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிழக்கிந்திய குழுமத்தில் பணியாற்றிய ஒரு நபர் கல்கத்தா நகரில் ஒரு இதழ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி 1766 ஆசைப்பட்டிருக்கிறாரு. வில்லியம் போலட்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கல்கத்தாவில் அதாவது ஒரு இதழ் தொடங்கணும் அப்படின்னு 1766 ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஆனாலுமே அந்த முயற்சி அவரால் கைகூடாமல் போயிடுச்சு. ஏன்னா அதே மாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிழக்கிந்திய குழுமத்தை சார்ந்த நபர்கள் தடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவரை பணியிலிருந்தும் நீக்கிட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகளை அவர் வெளிப்படுத்திடுவாருங்கிற பயத்தில் அதை தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவரை பணியிலிருந்தும் நீக்கிட்டாங்க. அதே வருஷம் செப்டம்பர் மாதத்தில் அவரை அரசினரினுடைய தலைமை செயலக கதவில் அறிக்கை ஒன்றையும் ஒட்ட வச்சுருக்காங்க. அந்த அறிக்கையில் ஒரு செய்தி இருந்திருக்கு. அந்த செய்தி என்ன செய்தி அப்படின்னா, கல்கத்தா நகரில் செய்தித்தாள் இல்லாதது வணிகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது வேண்டிய ஒன்று. எனவே அச்சு தொழில் அறிந்தவர்களுக்கும் அச்சகத்தை நடத்தக்கூடிய நபர்களுக்கும் ஊக்கமளிக்க நான் தயாராக இருக்கேன். பொதுமக்களுக்கு செய்தியாக சொல்ல வேண்டிய எழுத்துப்படிகளை வச்சிருக்கக்கூடியவங்க காலை 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார என்னை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த தலைமைச் செயலக கதவில் ஒரு அறிக்கையை ஒட்டியிருக்கிறாரு. அதாவது இந்த கிழக்கிந்திய குழுமத்தினுடைய உறுப்பினர்கள் அதை தடுக்க முயற்சி பண்ணும் பொழுது அவர் இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு? கல்கத்தா நகரில் செய்தித்தாள் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய இழப்பு தான், ஒவ்வொரு இந்தியனுக்கும் கண்டிப்பாக அது தேவை. அதனால் அச்சுத்தொழில் அறிந்தவர்களும் அச்சகங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஊக்கமளிக்க நான் தயாராக இருக்கேன். பொதுமக்களுக்கு செய்தியாக சொல்ல வேண்டிய எழுத்துப்படிகளை யாராவது வச்சுருந்தா தயவு செஞ்சு என்னை பாருங்கள், காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு என்னை சந்திக்கலான்னு ஒரு நோட்டீஸும் கதவில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒட்டி வச்சுட்டார். ஆங்கில அதிகாரியினுடைய வட்டாரத்தில் இந்த அறிக்கை பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. வில்லியம் போலட்ஸ் அப்படிங்கிற நபரை ஐரோப்பாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதுதான் அதுக்கு அடுத்ததாக ஒரு பத்திரிகை உருவாகிறதுக்கு அடித்தளம். அதாவது இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள், இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாளான பெங்கால் கெசட். அந்த பெங்கால் கெசட் அல்லது கல்கத்தா ஜெனரல் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அதாவது உருவாகுவதற்கு இதுதான் அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பத்திரிகையை தொடங்கினது யார் அப்படின்னா திரு ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற ஒரு ஆங்கில வணிகர். இவர் ஆங்கில மொழியில் ஒரு வார இதழாக தான் இந்த பத்திரிகையை தொடங்கி இருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற நபர் ஆங்கில மொழியில் வார இதழாக இந்த பத்திரிகையை தொடங்கியிருக்கிறாரு. இதனுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 12x8 அங்குலமாகவும் அதை தாண்டி 2 பக்கங்களை கொண்டதாகவும் இந்த பத்திரிகையினுடைய அளவு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்திய இதழியல் வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பொருளடக்கம் என்னென்ன அப்படின்னா, இங்கிலாந்து இதழ்கள்லேருந்து வெளிவந்த செய்தி, வணிக கடிதம், விளம்பரங்கள், இதை தான் இந்த பெங்கால் கெசட்டினுடைய பொருளடக்கமாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. அச்சும் அவ்வளவு சிறப்பாக ஒன்றும் இல்லை. இந்திய மக்களினுடைய அறிவு பெருக்கத்திற்கும் மனவளத்திற்குமே இந்த இதழ் பெருசாக எந்த வகையிலும் துணையாக இல்லை. இருந்தாலுமே இந்திய நாட்டினுடைய முதல் செய்தித்தாள்ங்கிற ஒரு சிறப்பு இந்த பெங்கால் கெசட் அல்லது கல்கத்தா ஜெனரல் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு இதழுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக இதழ்களினுடைய சுதந்திரத்திற்காக ஆங்கில அரசையே எதிர்த்து போராடிய ஒரு ஆங்கிலேயர் யார் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற ஒரு நபர் தான்.
இந்தியாவில் இதழ்களுக்கு கருத்து சுதந்திரம் முழுமையாக கிடைச்சிருக்கக்கூடிய காரணத்தினால அதனுடைய செயல்பாடுகள் அத்தனைக்கும் முழு காரணம் யார் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு இதழ் சுதந்திரமாக முழுமையாக செயல்பட காரணமாக இருந்தது அவருடைய அதாவது அடிப்படையான அந்த போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆங்கில அரசு அதிகாரிகளோடு துணையுடன் நடத்திய முறையற்ற செயல்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்எல் நடையில் எழுதி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டித்து இந்த பெங்கால் கெசட்டில் இவர் எழுதியிருக்கிறார். அதாவது அந்த காலகட்டத்தில் அவருடைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா திரு வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அவர் மட்டும் இல்லை, இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த எலிஜா இம்பே, இந்த 2 பேரும் கூட ஹிக்கியினுடைய அந்த கண்டன குரல்களுக்கு ஆளாகியிருக்காங்க. அதனால் இந்த இதழ் பறந்து ஒரு 10 மாதத்தில் ஆட்சியாளரினுடைய துன்பப்பிடிக்குள்ளார சிக்கி தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வகையில் கிழக்கிந்திய குழுமத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளை பெங்கால் கெசட் அன்றாட செய்திகளாக வெளியிட ஆரம்பித்த உடனேயே இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பெங்கால் கெசட்டில் வெளியான செய்திகள் அத்தனையுமே எதிர்க்கட்சியினரால் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. தலைமை ஆளுநரினுடைய மாட்சிமை தாங்கிய மனைவியார் மீது குற்றம் சாட்டி எழுதியதற்காக இந்த அஞ்சல் வழியாக அனுப்பக்கூடிய சலுகையை நீக்கி உத்தரவு பிறப்பிச்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இந்திய நாட்டு இதழியல் துறையில் வழக்கு மன்றம், அடிதடிகள், அச்சுறுத்துதல், சிறைச்சாலை, தண்டம், நாடு கடத்துதல் அத்தனை கொடுமைகளையும் இந்த ஒரே இதழ் அதாவது பெங்கால் கெசட் அல்லது கல்கத்தா ஜெனரல் அட்வைஸ் அனுபவிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் 80,000 ரூபாய் கூட்டுத்தொகை, அதுக்கப்புறம் 500 ரூபாய் தண்டம், அதுக்கப்புறம் 4 மாத சிறை தண்டனை. சிறைக்குள்ளார இருந்தாலுமே பெங்கால் கெசட் வெளியிடப்பட்டிருக்கு. அதிகார வர்க்கத்தினுடைய அழுத்தமான பிடிக்குள்ளாராகப்பட்ட இந்த ஹிக்கிக்கு இன்னொரு வழக்கில் 200 ரூபாய் தண்டம். அதே மாதிரி வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொடுத்திருந்த அவதூறு வழக்கு தீர்ப்பில் 5,000 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டு ஆங்கில நியாய சபை ஒரு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. 1782 மார்ச் மாதம் அச்சுப்பொறிகளும் எழுத்துக்களும் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கு. இந்த அச்சகமும் இழுத்து மூடப்பட்டு முத்திரையும் வைக்கப்பட்டிருக்கு. 2 வருஷத்தில் இந்த பெங்கால் கெசட் இதழினுடைய கதையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி இந்திய செய்தித்தாளினுடைய தந்தையாக அந்த செய்தித்தாள் முடங்கினாலும் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கும் இருக்கிறாரு. அவரை நாடு கடத்திட்டாங்க. அதுக்கடுத்ததாக பெங்கால் கெசட்டை தொடர்ந்து கல்கத்தாவில் வெளிவந்த பத்திரிகை இந்தியா கெசட் அப்படிங்கிற பத்திரிகை. இதை தொடங்கினது யார்? பெர்னார்ட் மெஸ்ஸிங் மற்றும் பீட்டர் ரீட் அப்படிங்கிற 2 வணிகர்கள். இவங்களுடைய வணிகத்தை விளம்பரப்படுத்தி விரிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் முதல்ல இந்த பத்திரிகையை தொடங்கியிருக்காங்க. இந்த 2 பேர் வணிகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய குழுமத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. முக்கியமாக அந்த தலைமை ஆளுநராக இருந்த அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் சொல்லக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளையும் அவங்க மீறினதாவே இல்லை. அதே மாதிரி அந்த உறுதிப்பாட்டில் தான் இந்த இந்தியா கெசட் வெளிவரவும் முடிஞ்சிருக்கு. பெங்கால் கெசட்டினுடைய போட்டி இதழாக இந்த இதழ் இருந்திருக்கு. இதுக்கு மானியம் கிடைக்கிறதுக்காக வேண்டி ஆளுநரினுடைய மனைவியே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு. அதை கடுமையாக தாக்கி தான் இந்த அகஸ்டஸ் ஹிக்கி எழுதினதுனால அவர் மீது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குற்றம் சாட்டப்பட்டு அவர் அந்த மாதிரி எழுதினதுக்காக அஞ்சல் வழியாக அனுப்பக்கூடிய சலுகையை நீக்கி அரசாங்கம் அவருக்கு ஆணை பிறப்பித்திருந்ததை நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அதுக்கடுத்ததாக கல்கத்தாவினுடைய 3வது இதழாக என்ன இதழ் வெளிவந்தது அப்படின்னா கல்கத்தா கெசட் அண்ட் ஓரியண்டல் அட்வைசர் அப்படிங்கிற பத்திரிகை. இது வெளிவந்த ஆண்டு 1784 இது வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து பெங்கால் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு இதழ். இது ரொம்ப முக்கியம். இந்த பெங்கால் ஜேர்னல் அப்படிங்கிற இதழை தொடங்கினவர் யார் அப்படின்னா தாமஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு வணிகர் 1785. இவர் இந்த இதழை தொடங்கி இருக்கிறாரு. ஆங்கில அரசு தரக்கூடிய விளம்பரங்களை இலவசமாக வெளியிட ஒத்துக்கிட்டு தான் அஞ்சல் சலுகையை இந்த பெங்கால் ஜேர்னல் பத்திரிகை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பெற்றிருக்கிறது. இதே வருஷம் இந்தியாவினுடைய முதல் மாத இதழ் என்ன இதழ் அப்படின்னா ஓரியண்டல் மேகசின் அல்லது கல்கத்தா அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதழ். இதுவுமே இதே ஆண்டில் தான் வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து 1786 கல்கத்தா கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் வெளிவந்திருக்கு. இதே காலத்தில் வில்லியம் டூயின் அப்படிங்கிற நபர் இன்னொரு இதழை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் தொடங்கிய இதழ் எது அப்படின்னு கேட்டால் இந்தியன் வேர்ல்டு. இதெல்லாமே கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள்னு சொல்லலாம். கல்கத்தாவில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் போலட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய வணிகர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கிழக்கிந்திய குழுமத்தை பற்றிய அதாவது கிழக்கிந்திய குழுமத்தில் பணியாற்றிய இந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதாவது வில்லியம் போலட்ஸ் அவர் ஒரு இதழ் தொடங்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அவங்களுடைய கருத்து வேறுபாடுகளை அவர் வெளிப்படுத்திடுவாருங்கிற பயத்தில்
அந்த முயற்சிகளை குழுமத்தார் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனாலுமே அவர் என்ன பண்ணலை, அதை நிறுத்தலை. போலட்ஸ் வந்து அரசினரினுடைய தலைமைச் செயலக கதவுல ஒரு அறிக்கையை ஒட்டிட்டார். என்ன சொன்னார், கண்டிப்பாக வந்து கல்கத்தா நகரில் இப்படி பத்திரிக்கை இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான். ஒவ்வொரு இந்தியனுக்கும் கண்டிப்பாக அது தேவை. அச்சுத்தொழில் தெரிஞ்சவங்க, அச்சகத்தை நடத்தக்கூடிய நபர்களுக்கு நான் வந்து ஊக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். பொதுமக்களுக்கு செய்தியாக சொல்ல வேண்டிய எழுத்துப்படிகளை நீங்கள் யாராவது வச்சுருந்தா என்னை காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்த உடனேயே ஆங்கில வட்டாரத்தில் அந்த அறிக்கை பெரிதும் பரபரப்பாக மாறிடுச்சு. வில்லியம் போலட்ஸ் உடனே ஐரோப்பாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறாரு. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள் ஒரு 14 ஆண்டுகளுக்கு பின்பாக தான் இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள் பெங்கால் கெசட் அல்லது கல்கத்தா ஜெனரல் அட்வைசர் உருவானது. இதையுமே ஒரு ஆங்கில வணிகர் தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தொடங்கி இருக்கிறாரு. இது வந்து ஒரு வார இதழாக தொடங்கப்பட்டது. ஆங்கில மொழி இதழாக வெளிவந்திருக்கு. 12x8 அப்படிங்கிற அளவில் 2 பக்கங்களை கொண்டிருந்த ஒரு இதழாக இது வெளிவந்திருக்கு. அதை தாண்டி அதனுடைய பொருள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இங்கிலாந்து இதழில் வெளிவந்த செய்தி, வணிக கடிதம், விளம்பரம், இதை தான் பெங்கால் கெசட்டினுடைய பொருளடக்கமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வெளியிட்டு வந்திருக்கிறாரு. அச்சும் அவ்வளவு பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. இந்திய மக்களை வந்துட்டு மனதளவிற்கு அவங்க அந்த இதழ் வளர்த்துச்சா, அறிவு பெருக்குச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இருந்தாலுமே நமது நாட்டினுடைய முதல் செய்தித்தாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த இதழுக்கு மட்டும்தான் உண்டு. அதை தாண்டி இதழ்களினுடைய சுதந்திரத்திற்காக ஆங்கில அரசை எதிர்த்த முதல் போராட்ட நபர், அதாவது ஆங்கிலேயர் அப்படிங்கிற நபர் யார் அப்படின்னா, இந்திய இதழ்களினுடைய சுதந்திரத்திற்காக ஆங்கில அரசை எதிர்த்து போராடிய முதல் ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி தான். ஏன்னா அவர் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கில அதிகாரிகளினுடைய துணையோடு ஆங்கில அரசு நடத்திய அந்த முறையற்ற செயல்களை எல்எல் நடையில் அவருடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு. இது யார் யார் வந்து அவர் மையப்படுத்தி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அன்றைக்கு இந்திய தலைமை ஆளுநராக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த எலிஜா இம்பே, இவங்களை மையப்படுத்தி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா எழுதியிருக்கிறாரு. கிழக்கிந்திய குழுமத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளை பெங்கால் கெசட்டினுடைய அன்றாட செய்திகளாகவே இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா மாற்றி கொடுத்திருக்கிறாரு. மாட்சிமை தாங்கிய மனைவியார் மீது குற்றம் சாட்டியும் எழுதியதற்காக இவருக்கு அஞ்சல் வழியாக அனுப்பக்கூடிய சலுகையை அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறுத்தி வச்சிருச்சு. இந்திய நாட்டு இதழியல் துறையில் வழக்கு மன்றம், அடிதடி, அச்சுறுத்துதல், சிறைச்சாலை, தண்டம், நாடு கடத்துதல், இத்தனை கொடுமைகளையும் மொத்தமாக அனுபவித்த முதல் ஆள் யார் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற நபர் தான். ரொம்ப முக்கியம். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தண்ட தொகையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டியிருக்கிறார். அதனால தான் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற நபர் வந்து இந்திய செய்தித்தாளினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். கேள்வி ரொம்ப முக்கியம். இந்திய செய்தித்தாளின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இந்திய செய்தித்தாள்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. அதுக்கடுத்ததான் பெங்கால் கெசட். இவரை தொடர்ந்து இந்தியா கெசட், பெங்கால் கெசட்டை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் இந்தியா கெசட்டுங்கிற ஒரு பத்திரிகை உருவானுச்சு. இதை தொடங்கினதும் பார்த்தீங்கன்னா ஆங்கில வணிகர்கள் 2 பேர் தான், பெர்னார்டு மெஸ்ஸிங் மற்றும் பீட்டர் இட். இவங்க 2 பேரும் எந்த மாதிரி கொள்கையோடு வந்திருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய வணிகத்தை விளம்பரப்படுத்தி விரிவுபடுத்தக்கூடிய நோக்கத்துக்காக தான் இதழ்கள் தொடங்கியிருக்காங்க. இந்தியா கெசட் காலப்போக்கில் செய்தித்தாளாக மாறிடுச்சு. இந்த 2 வணிகர்களும் கிழக்கிந்திய குழுமத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். முக்கியமாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் விதிக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளையும் இவங்க மீறுவதே கிடையாது. அந்த உறுதிப்பாட்டில் தான் இவங்களுடைய பத்திரிகை வெளிவரத்துக்கு முடிஞ்சுது. பெங்கால் கெசட்டினுடைய ஒரு போட்டி இதழ் தான் இந்த இந்தியா கெசட். ஏன் இந்த இதழுக்கு மானியம் கிடைக்கிறதுக்காக ஆளுநரினுடைய மனைவியே பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதை கடுமையாக தாக்கி எழுதினவர் தான் இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற நபர். 3ஆவதாக வெளிவந்த இதழ் கல்கத்தா கெசட் அண்ட் ஓரியண்டல் அட்வைசர். அதுக்கப்புறம் பெங்கால் ஜேர்னல். தாமஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த பத்திரிகையை தொடங்கி இருக்கிறாரு. ஆங்கில அரசு தரக்கூடிய விளம்பரங்களை இலவசமாக வெளியிட ஒப்புதல் கொண்டு இந்த அஞ்சல் சலுகையை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து பெற்றுக்கிட்ட ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய முதல் மாத இதழ் ஓரியண்டல் மேகசின் அல்லது கல்கத்தா அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற பத்திரிகை. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே வருஷத்தில் தான் 1785 தான் வெளியானது. அதுக்கப்புறம் கல்கத்தா கிரானிக்கல் 1786லையும் இந்தியன் வேர்ல்டு வில்லியம் டூயன் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு 1797லையும் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இந்த இதழை தொடங்கியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான இதழ் கல்கத்தாவிலிருந்து வெளிவந்த இதழ்கள்.
அப்போ கல்கத்தாவிலேருந்து வெளிவந்த இதழ்கள் முழுசாக நம்ம படிச்சிருப்போம். இப்போ சென்னையிலேருந்து வெளிவந்த இதழ்கள் யாது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து வெளிவந்த முதல் செய்தித்தாள் யாது அப்படின்னு கேட்டால் மெட்ராஸ் கூரியர். ரொம்ப முக்கியமான வினா. இதை ரிச்சர்ட் ஜான்ஸ்டன் அப்படிங்கிற அச்சகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1785 ஆண்டு தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இதை தொடங்கியிருக்கிறார். 1785 ஆண்டு இதை தொடங்கியிருக்கிறாரு. கேள்வி ரொம்ப முக்கியமான வினா. அதுக்கப்புறம் ஆங்கில அரசு இந்த இதழ்கள் கூடயும் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கிக்கிட்டாங்க. அதாவது அரசு ஆணைகள் அத்தனையுமே இந்த இதழில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த இதழ் வெளிவர தொடங்குச்சு. இந்த இதழில் கிட்டத்தட்ட 4 பக்கங்கள் கொண்டு இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா வெளிவந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு இதழ் இந்த மெட்ராஸ் கூரியர் அப்படிங்கிற இதழ். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இதழுக்கு ஆங்கிலேயர்களினுடைய ஆதரவு இருந்தது. காலப்போக்கில் அவங்களுடைய கண்டனத்திற்கும் இது ஆளானது. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த நபர் யார் அப்படின்னா இந்த ஹாரக்காரு அப்படிங்கிற நபர். இந்த ஹாரக்கார் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதிலிருந்து விலகி ஹியூக் பாய்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை 1791 வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடங்குறாரு. 2 ஆண்டுகள் இந்த பத்திரிகை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த சென்னையில் இருந்து முதல்ல தொடங்கப்பட்ட செய்தித்தாள் ரிச்சர்ட் ஜான்சன் என்பவரால் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் கூரியர் என்ற செய்தித்தாள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில அரசு ஆணைகள் அனைத்தையுமே இந்த இதழில் வெளியிடக்கூடிய ஒப்பந்தத்தோடு இந்த இதழ் வெளிவந்திருக்கு. இதில் மொத்தம் 4 பக்கங்கள் தான் இந்த இதழ்களில் வெளியாகியிருக்கு. இதை தொடர்ந்து இதில் ஆசிரியராக பணியாற்றிய ஹாரக்காரு அப்படிங்கிற நபர் அதிலிருந்து வெளியி அதுக்கப்புறம் ஹியூபாய்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வேணும்னா அந்த அரசினுடைய அரவணைப்போடு வெளிவர தொடங்கிய இந்த இதழ் அதுக்கப்புறம் அரசினுடைய கண்டனத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அங்கேருந்து இந்த ஹாரக்காரு அப்படிங்கிற நபர் ஹியூபாய்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த வருடம் தொடங்கினார் அப்படின்னா 1791 ஆண்டு இந்த பத்திரிகையை தொடங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நபர் 1795 ஆண்டில் வீக்லி மெட்ராஸ் கெசட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தொடங்கியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். இது மெட்ராஸ் இதழுக்கு அதாவது மெட்ராஸ் கூரியருக்கு போட்டி இதழாக இது இருந்தது. சில மாதங்களுக்கு பின்பு ஹம்ப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இந்தியன் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கியிருக்கிறாரு. ஆனால் அரசினரினுடைய அனுமதி பெறாமல் இதழ் தொடங்கியதற்காக இந்த ஹம்ப்ரீஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாடு கடத்திட்டாங்க. ஸோ யார் அப்படின்னா ஆங்கில அதிகாரிகள். அப்போ சென்னையிலேருந்து வெளிவந்த இதழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சென்னையிலேருந்து வெளிவந்த முதல் இதழ் யாது? மெட்ராஸ் கூரியர். யார் இந்த இதழை அதாவது ஆரம்பித்தா அப்படின்னா ரிச்சர்ட் ஜான்ஸ்டன் என்ற அச்சகர். அதாவது எந்த வருடம் 1785 அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த இதழில் தொடங்கியிருக்கிறாரு. இந்த இதழினுடைய சிறப்பம்சம் அதாவது ஆங்கில அரசினுடைய ஆணைகள் அத்தனையுமே ஏற்றுக்கிட்டு வெளிவரக்கூடிய ஒரு இதழாக தான் அன்றைய காலகட்டத்தில் உருவானுச்சு. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதழ்களினுடைய செய்தித்தாள்கள் பெரும்பாலும் அஞ்சல் சலுகையை பெற அதாவது அதற்கு கைமாறாக அஞ்சல் சலுகையை இலவசமாக இந்த இதழ் பெற ஆரம்பிச்சிருச்சு. 4 பக்கங்களில் வெளியான ஒரு வார இதழ் அப்படின்னு சொல்லலாம். தொடக்கத்தில் ஆங்கில அரசினுடைய அரவணைப்பு முழுக்க கிடச்சிது. அதனால தான் இவங்க அஞ்சல் சலுகையை இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த அரசினுடைய ஆணைகளை அத்தனையுமே இவங்க வெளியிடக்கூடிய ஒப்பந்தத்தினால அதுக்கு நிகராக அஞ்சல் சலுகையை இலவசமாக இந்த இதழ் எடுத்துக்கிச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் 2 பேரும் இணக்கமாக செயல்பட்டாலும் அதுக்கப்புறம் அரசினுடைய கண்டனத்திற்கு ஆளான காரணத்தினால அதில் வேலை பார்த்த ஹாரக்காரு அப்படிங்கிற அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு தனியாக அதிலிருந்து விலகி 1791 ஆண்டு ஹியூக் பாய்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பத்திரிகை என்ன பண்ணுது அப்படின்னா செயல்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி மெட்ராஸ் கெசட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ராபர்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நபர் 1795 தொடங்கி இருக்கிறாரு. இந்த இதழ் பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ராஸ் கூரியருக்கு அப்படியே சில அதாவது மெட்ராஸ் கூரியருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு இதழ் போட்டிக்கு இதழ் அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் கூரியருக்கு போட்டியாக எழுந்த இதழினுடைய பெயர் யாது? வீக்லி மெட்ராஸ் கெசட். யார் இதை ஆரம்பித்தா? ராபர்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நபர். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஹம்ப்ரீஸ் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தொடங்கியிருக்கிறாரு. அரசினுடைய அனுமதி பெறாமல் இந்த இதழை அவர் தொடங்கின காரணத்துக்காக வேண்டி இந்த ஹம்ப்ரீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாடு கடத்திட்டாங்க. அதுக்கடுத்ததாக மும்பையிலிருந்து வெளிவந்த இதழ்கள் என்னென்ன?
பம்பாயில் ஆங்கிலம் கற்ற இந்தியர்கள் தான் அதிக பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக 1789 பம்பாயினுடைய முதல் இதழான பாம்பே ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார இதழ், அதுதான் பம்பாயினுடைய முதல் செய்தித்தாள் அப்படின்னு சொல்லலாம். இது ஆங்கிலத்தில் வெளிவந்த ஒரு இதழ். இது வார இதழ் அப்படின்னு சொல்லலாம். மாத இதழா, காலாண்டு இதழா, வார இதழான்னு கூட நமக்கு கேள்வி கேட்குறாங்க. எத்தனை பக்கங்களை கொண்டதுன்னு அளவை கூட அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இந்த வினாலாம் ரொம்ப முக்கியமான வினா, பார்த்துக்கோங்க. பம்பாயில் ஆங்கிலம் கற்ற இந்தியர்களுக்காக முதல்ல பம்பாயில் வெளிவந்த செய்தித்தாள் யாதுன்னு கேட்டால் பாம்பே ஹெரால்டு. அது வார இதழ், ஆங்கிலத்தில் வெளிவந்த வார இதழ். அதுக்கப்புறம் 1790 வருடம் லூக் ஆஸ்பர்னர் அப்படிங்கிற நபர் தொடங்கின இந்த பாம்பே கூரியர் அப்படிங்கிற இதழ், அதுக்கப்புறம் 1738 பாம்பே டைம்ஸாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. முதல்ல பம்பாயினுடைய முதல் செய்தித்தாளாக வெளிவந்த செய்தித்தாள் யாது? பாம்பே ஹெரால்டு. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது வார இதழாக வெளிவந்திருக்கு, ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கு. அதை தொடர்ந்து லூக் ஆஸ்பர்னர் அப்படிங்கிற நபர் 1700 பாம்பே கூரியர் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை தொடங்கி இருக்கிறாரு. அது 1738 பாம்பே டைம்ஸ் பாம்பே டைம்ஸ் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய தலைச்சிறந்த இதழாளர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த ராபர்ட் நைட் அப்படிங்கிற ஒரு நபர். ரொம்ப முக்கியம். இதனுடைய ஆசிரியராக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இருந்திருக்கிறாரு. இந்த கேள்வி முக்கியம். இன்னைக்கு இதே பத்திரிகை தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது. இன்றைய பத்திரிகை முன்னணி செய்தித்தாளாக இருக்குது. அது எந்த செய்தித்தாள்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் ஒரு காலகட்டத்தில் பாம்பே கூரியர், அதுக்கப்புறம் அது 1738 பாம்பே டைம்ஸாக மாறி இன்றைய காலகட்டத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயரில் இருக்குது. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய தலைச்சிறந்த இதழாளராக விளங்கக்கூடிய ராபர்ட் நைட் அப்படிங்கிற ஒரு நபர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் பல்வேறு இதழ்கள் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கல்கத்தா கூரியர், அப்பல்லோ, பெங்கால் ஹாரக்காரு, டெலிகிராஃபு, கல்கத்தா மார்னிங் போஸ்ட்டு, ஓரியண்டல் ஸ்டாரு, அதுக்கப்புறம் ரிலேட்டர், இந்த மாதிரி நிறைய இதழ்கள் கல்கத்தாவில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதழ்களினுடைய வளர்ச்சி ஆரம்பித்த உடனேயே அரசினரினுடைய கண்ணோட்டம் அதன் மீது அதிகரிக்க தொடங்குச்சு. அப்போ தான் அந்த இதழ்களுக்கான ஒரு தணிக்கை சட்டத்தை யார் கொண்டுட்டு வந்தா அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. ரொம்ப முக்கியம். அந்த வெல்லஸ்லி பிரபுவினுடைய காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா கல்கத்தா இதழ்கள் கடுமையான சட்டத்தை சந்திச்சுது. அது யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. அப்படி அவர் என்ன சட்டத்தை கொண்டுட்டு வந்தார்? 1799 செய்தித்தாள் தணிக்கை பற்றிய ஒரு ஆணையை அவர் பிறப்பித்தார். அதன் மூலமாக அவருடைய கட்டளைக்கு இணங்க, அதாவது எந்த செய்தித்தாளையும் வெளியிடுவதற்கு முன்பாக எல்லா செய்திகளையும் அரசினரினுடைய பார்வைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்காக வேண்டி 1799 மே மாதம் 13 என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிற நபர். கல்கத்தாவில் இதழ்களினுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்கி வைக்க பூட்டிய ஒரு அடிமைத்தனம் தான் இந்த வெல்லஸ்லி பிரபு கொண்டுட்டு வந்த ரொம்ப முக்கியமான சட்டம். என்ன சட்டம்? இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற சட்டம். எந்த ஆண்டு? 1799. இந்த இதழ்களை பதிவு செய்யக்கூடிய சட்டமுறைக்கு உட்பட்ட அந்த கல்கத்தாவினுடைய பத்திரிகைகளில் கிட்டத்தட்ட 7 இதழ்கள் மட்டும்தான் தங்களை என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா பதிவு செஞ்சுக்கிச்சு. எந்த காரணம் கொண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதழ்கள் வெளிவரக்கூடாது. இறுதி பக்கத்தில் யார் அச்சிடுகிறார்களோ அவர்கள் பற்றிய விளக்கங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்தின் வாயிலாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தை மீறிய இதழ் ஆசிரியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் பெங்கால் ஹெரக்காரு இதழினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சார்லஸ் மெக்லின் அப்படிங்கிற நபர். இந்த சட்டத்தை எதிர்த்ததற்காக வேண்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். யார் அப்படின்னா சார்லஸ் மெக்லின் அப்படிங்கிற நபர். எந்த பத்திரிகையை நடத்திட்டு வந்தார்? பெங்கால் ஹாரக்காரு இதழினுடைய ஆசிரியர். இந்த சட்டத்தை எதிர்த்ததுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம இதில் பார்த்தது என்னென்ன பத்திரிகை அப்படின்னா, அதாவது கல்கத்தாவிலிருந்து வெளியான இதழ்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து வெளியான இதழ்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் பம்பாயிலிருந்து வெளியான இதழ்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், தரவாக பார்த்துட்டோம். இந்த கல்கத்தாவிலேருந்து இதழ்கள் அதிகமாக வெளிவர காரணத்தினால அரசினுடைய கண்ணோட்டம் அந்த இதழ்கள் மீது
பட ஆரம்பிச்சிச்சு. வெல்லஸ்லி பிரபுவினுடைய காலத்தில் கல்கத்தா இதழ்கள் கடுமையான சட்டங்களை சந்திக்க ஆளானுச்சு. அவர் 1799 செய்தித்தாள் தணிக்கை பற்றிய ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு. அதன்படி ஒரு செய்தித்தாளை வெளியிடுவாங்க அப்படின்னா அந்த எல்லா செய்தித்தாள்களையும் முதல்ல அரசினரினுடைய பார்வைக்கு காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அச்சிடணும். அதுக்காக வேண்டி இவங்க ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த சட்டத்திற்கு பெயர் இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம். 1799 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒருவேளை இதுக்கு தாண்டி யாராவது நடந்துக்கிட்டால் அவங்கள என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நாடு கடத்திடுறாங்க. ரொம்ப முக்கியமான வினா, எந்த காரணம் கொண்டும் இந்த சட்டத்துக்கு கீழே ஞாயிற்றுக்கிழமைகளில் இதழ் வெளிவரக்கூடாது. இறுதி பக்கத்தில் அச்சிடக்கூடிய நபர்கள் பற்றிய விளக்கங்கள் கண்டிப்பாக இருக்கணும். மீறினா அவங்கள நாங்கள் நாடு கடத்திடுவோன்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அந்த வகையில் சார்லஸ் மெக்கலின் அப்படிங்கிற நபர் இந்த சட்டத்தை எதிர்த்ததுனால ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரு. இந்த சட்டத்தை மீறிய இதழாசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெங்கால் ஹாரகாரு அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தின இந்த சார்லஸ் மெக்லிங் அப்படிங்கிற நபர். அப்போ இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தங்களை பதிவு செய்து கொண்ட பத்திரிகைகள் மொத்தம் எத்தனை தான்? 7 பத்திரிகைகள் தான் தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சட்டத்திற்கு உட்பட்டு பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. கேள்வி ரொம்ப முக்கியம். அனைத்து வினாக்களும், ஏன்னா எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எதையுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்காமல் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவு உங்களுடைய வெற்றிக்கு பயனுள்ள வகையில் அமையும். நன்றி.